மாமியார் சரஸ்வதி கராரானவர், பணத்திற்கு அதிக மதிப்பு கொடுப்பவர். பணக்கார மருமகள் கீதா வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவர். அவளது மகன் விக்கி 8 வயது, ஸ்மார்ட்டானவன், ஆனால் சற்று அடம்பிடிப்பவன். ஏழை மருமகள் லக்ஷ்மி எளிமையானவர், கணவர் சாதாரண வேலை செய்பவர். அவளது மகள் நிலா 8 வயது, அமைதியானவள், புத்திசாலி மற்றும் உதவும் குணம் கொண்டவள். ஒரு நாள் விக்கி தனது பாட்டியிடம், பாட்டி, இங்க பாருங்க, அப்பா வாங்கி வந்த விலையுயர்ந்த பொம்மையை என்று விக்கி தனது அப்பா வாங்கி வந்த பொம்மையை பாட்டியிடம் காட்டுகிறான். அப்பொழுது மாமியார் அவனை தூக்கி கொஞ்சி சாக்லேட் கொடுக்கிறார். அதே நேரம் நிலா பக்கத்தில் இருக்கும் பழைய புத்தகங்களை பார்த்து கொண்டிருக்கிறாள். மாமியார் அவளை பொருட்படுத்தாமல், நிலா, நீ போய் சாப்பிடுவதற்கு இலையை எடுத்துப் போடு. அனைவரும் சாப்பிட அமர்ந்திருக்கும் பொழுது மாமியார் விக்கிக்கு மட்டும் பிரியாணி பரிமாறுகிறார். நிலாவுக்கு, நிலா, நீ வெறும் தயிர் சாதம் சாப்பிடு, பிரியாணி உனக்கு செட் ஆகாது என்று கூறி பிரியாணியை ஒதுக்குகிறார். நிலா அமைதியாக இருந்தாலும் விக்கி தன் பிரியாணியை வேண்டுமென்றே நிலாவுக்கு காட்டி சாப்பிடுகிறான். கீதா இதை கண்டு கொள்ளாமல் சிரிக்கிறாள். ஒரு நாள் மாமியார், கோடை விடுமுறை வருகிறது, உங்கள் இருவருக்கும் நான் ஒரு சவால் விடுகிறேன். இந்த விடுமுறையில் யார் மிகவும் பயனுள்ள திட்டத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய பரிசு உண்டு. உடனே கீதா, விக்கி வெளிநாட்டிலிருந்து வரும் அறிவியல் கிட் கொண்டு ஒரு பெரிய மாடல் செய்வான் என்கிறார். லக்ஷ்மி அமைதியாக இருக்கிறார். கீதா விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி வந்து ரோபோட்டிக் கை ஒன்றை உருவாக்குகிறார். இது முழுக்க பணத்தின் பலம் மற்றும் வெளிநாட்டு பொருட்களின் உதவியால் செய்யப்படுகிறது. லக்ஷ்மி தனது மகளுக்கு கிடைத்த குறைவான பொருட்களை வைத்து வீட்டுக் கழிவு மறுசுழற்சி மற்றும் நீர் சேமிப்பு மாதிரி செய்ய தூண்டுகிறார். நிலா பழைய அட்டை பெட்டிகள், காலி பாட்டில்கள் மற்றும் பேப்பர்களை மட்டுமே பயன்படுத்துகிறார். விக்கி தனது ரோபோட்டிக் கையை காட்டுகிறான். அது கவர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் அதை செய்ய பல 1000 செலவு செய்திருக்கிறார்கள். விக்கி அதன் பயன்பாடு என்ன, அது என்ன செய்கிறது என்று சரியாக விளக்கத் தெரியாமல் திணறுகிறான். அடுத்து நிலா தனது மாதிரியை காட்டி இது எளிமையாக வீட்டுக் கழிவுகளை எப்படி உரமாக மாற்றலாம் என்றும் மழை நீரை எப்படி சேமிக்கலாம் என்றும் விளக்கி காட்டுகிறாள். மாமியார் அதனை கண்டுகொள்ளவில்லை. திடீரென மாமியார் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற சென்ற பொழுது தண்ணீர் குழாய் பழுதாகிவிட்டது. அதனால் தண்ணீர் வீணாகிறது. அதனை பார்த்து விக்கி சிரித்து கொண்டிருக்கிறான். அதே சமயம் குழாய் பழுதானதைக் கண்ட நிலா ஓடிச் சென்று தனது சிறிய நீர் சேமிப்பு திட்ட மாதிரியையும் அவளுடைய புத்திசாலித்தனமான யோசனையை பயன்படுத்தி அந்த வீண் விரயத்தை தடுக்கிறார். இதை பார்த்து மாமியார் பயந்துவிட்டாள். உடனடியாக நிலா ஒரு சிறிய வாளியில் தண்ணீர் எடுத்து களைத்து போன மாமியாருக்கு கொடுத்து, பாட்டி, இதை முகத்தில் தெளிச்சுக்கோங்க என்கிறாள். மாமியாரின் கண்களில் கண்ணீர். அவளை பொறுத்தவரை பணக்கார ரோபோ கையை விட நிலாவின் கருணையும் அறிவும் உபயோகமான திட்டமும் மிகவும் மதிப்புமிக்கதாக தெரிகிறது. மாமியார் நிலாவை அணைத்துக் கொண்டு, நிலா, நீ வெறும் குப்பையை பயன்படுத்தினாலும் நீ கொடுத்த அறிவுதான் இன்றைக்கு என் கஷ்டத்தை தீர்த்தது. நீதான் உண்மையான புத்திசாலி. ஓர் உறவுக்கு பணம் முக்கியமில்லை, உன்னோட கருணைதான் முக்கியம் என்று எனக்கு உணர்த்திவிட்டாய். லக்ஷ்மி, என்னை மன்னித்துவிடு, இனி பாகுபாடு காட்ட மாட்டேன் என்று உறுதியளிக்கிறார். விக்கியும் நிலாவை பார்த்து, நிலா, நீ ரொம்ப புத்திசாலி, நானும் உன்னை மாதிரி நல்ல விஷயங்களை கத்துக்கிறேன் என்று கூறுகிறான். கீதாவும் லக்ஷ்மியிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களின் உறவு நல்ல விதமாக தொடர்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை, வாழ்க்கையை வாழ பணம் வேண்டும், ஆனால் பணம் மட்டும்தான் வாழ்க்கையின் மதிப்பு அல்ல. புத்திசாலித்தனமும் பிறரின் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பதும் மிக அவசியம்.